கண்ணை மூடிக்கொண்டு ஒரு குரு தியானம் செய்து கொண்டிருந்தார். ஐம்புலன்களையும் அடக்கி அவர் மேற்கொண்ட அந்த தியானத்தில் ஒரு மெல்லிய ஓசை கேட்டு கண் திறந்து பார்த்தார். எதிரிலே ஒரு மனிதர் அமர்ந்து கொண்டிருந்தார். அவர் தன்னை பற்றிய ஒரு சுய அறிமுகம் செய்து கொண்டார். நான் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு மடாலயத்தினுடைய தலைவர் என்று சொன்னவுடன் குருவுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. மடாலயத்தினுடைய தலைவர் எல்லாம் துறந்த இந்த துறவியை, இந்த பிட்சுவை நோக்கி வந்ததனுடைய காரணம் என்ன என்று கேட்டார். அவர் சொன்னார், என்னுடைய மடாலயம் பல்வேறு புகழ் வாய்ந்தது, தீட்சண்யம் மிக்கது, பாரம்பரியம் மிக்கது. உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள், குறிப்பாக இளைஞர்கள் வந்து போகக்கூடிய மடாலயமாக எங்களோடு திகழ்ந்தது. ஆனால் இப்பொழுது என்னுடைய மனம் துன்பப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். ஒரு மடாலயம், பாரம்பரியம், பண்பாட்டு சிறப்பு மிக்க மடாலயத்தினுடைய தலைவருக்கு துன்பத்திற்கு காரணம் என்ன என்று அந்த புத்த பிட்சு போன்று இருக்கக்கூடிய குரு, அந்த ஜென் துறவி கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், தெய்வீகத்தன்மை பொருந்திய என்னுடைய மடாலயம் முன்பை போல இல்லை. களை இழந்து இருள் சூழ்ந்து ஒரு மௌனம் நிலைமைய ஒரு படர் நிலையில் இருக்கிறது. என்னிடத்தில் இருக்கக்கூடிய சாதுக்கள், பிட்சுக்கள் கூட முன்பு போல இல்லை. அவர்களுடைய செயல்பாட்டில், அவர்களுடைய விஷயங்களில் ஏதோ ஒரு தேய்ந்த தன்மை எனக்கு காணப்படுகிறது. இதற்கு எப்படி ஒரு வெளிச்சத்தை நோக்கி மடாலயத்தை நகர்த்துவது என்று தெரியவில்லை என்று மனக்குமரலை கொட்டி தீர்த்தார்.